கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம நாராயணியத்தில் 79வது தசகத்தில் இருக்கோம். ருக்மிணி கல்யாணம்ன்ற தசகத்தில் முதல் ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அப்போ ருக்மிணியினுடைய அப்பா பீஷ்மக மன்னரால் வரவேற்று உபசரிக்கப்படுறார் அப்படின்றத பார்த்தோம். இல்லை, அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். புவன காந்தம் அபேக்ஷ பவத் வபோர் நிருபசுதஸ்ய நிசம்ய சேஷ்டிதம் விபுலகேத ஜுஷாம்புரவாசினம் ஸ்ருதிதைர் ஊதிதைர் அகமன்னிசா. அப்போ உலகனைத்தையும் கவர்ற அழகு புவன காந்தம். இந்த புவனமே பயங்கர அழகு. படைச்ச உம்முடைய திருமேனியை பார்த்ததும் அரசகுமாரனான ருக்மி முயற்சியை நினச்சிண்டும் நகரத்து ஜனங்கள் அழுகையோடு அதை பற்றி பேசிண்டு இரவு கழியறது. அதாவது இந்த ருக்மிக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கே, இவ்வளோ அழகாக இருக்காரே சுவாமின்னுட்டு அந்த ஜனங்கள் கஷ்டப்பட்டு தான். ததனு வந்திதும் இந்துமுகி சிவாம் விஹித மங்கள பூஷண பாசுரா நிரகமத்பவ தர்ப்பித ஜீவிதா ஸ்வபுரத சுபடாவிருதா. அப்போ இதில் தத்தனு வந்தித்தும் இந்துமுகி சிவாம். இந்துமுகின்னா சந்திரனை குறிக்கக்கூடிய வார்த்தை. சந்திரன் போன்ற முகமுடைய ருக்மிணி. இப்போ மறுநாள் முறைப்படி மங்கள பூஷணங்களை அணிஞ்சுண்டு சந்திரன் போன்ற அந்த முகமுடைய ருக்மிணி ஜீவனை உம்மகிட்ட அர்ப்பணம் செஞ்ச மனசோட அழகிய காவல்காரர்களால் சூழப்பெற்று சிவபத்னியான அம்பிகையை பூஜிக்கிறதுக்காக அந்த புறத்துலேருந்து புறப்பட்டு தேவி ஆலயத்துக்கு கிளம்புறாங்களாம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. மங்களபூஷணங்களை அணிஞ்சுட்டு கிளம்புறாங்க. குலவதூபிர் உபேத்திய குமாரிகா கிரிசுதாம் பரிபூஜ்ய சாதரம் முஹுரயாசத தத்பத பங்கஜே நிபதிதா பதிதாம் தவ கேவலம். அப்போது கிரிசுதாம், கிரினா மலையை குறிக்கிற மாதிரி அரசனையும் குறிக்கக்கூடியது. அப்படி சுத்தாம்னா குழந்தை. இந்த பெண் யார்? ராஜகுமாரி. குலஸ்திரீகளோடு கூடிய பார்வதி தேவியை பக்தி ஸ்ரத்தையோடு பூஜிக்கிறாங்க. பார்வதி தேவியும் கிரிசுதாம். அப்படி திருவடி தாமரையில் விழுந்து நமஸ்கரித்து உம்முடைய பதியை பெறது ஒன்றியே நான் பலமுறை வேண்டிக்கிறேன்னுட்டு அவங்க பார்வதி தேவியை வேண்டிக்கினாங்க. சமவலோக குதூஹல சங்குலே நிருபகுலே நிப்ருதம் த்வயி சஸ்திதே நிருபசுதா நிரகாத் கிரிஜாலயா சுருச்சிரம் ருச்சிரஞ்சித திங்முக. அப்போ நிருபகுல அப்படின்னா ராஜகுல அரசர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. ருக்மிணியை பார்க்க ஆவலோட அரசு கூட்டம் காத்துன்ருக்கு. அப்போ சுவாமியும் தனியாக நின்றுருக்கார். அந்த அரச குமார மேனியினுடைய காந்தியால் அந்த குமாரி எவ்வளோ அழகாக இருந்தான்னா திசைகள்லாம் பிரகாசிச்சுண்டு அழகாக பார்வதியின் ஆலயத்திலிருந்து அப்போ தான் வெளிவராங்க அந்த தேவி. புவன மோகன ரூப ருச்சா ததா விவிச்சிதா கில ராஜ கதம்பயான் त्वमपि देव कटाक्ष विमोक्षणैः प्रमतया मतयाञ्च कृषे मनाक्. அப்போ புவன மோகன ரூபத்தின், அதாவது புவனமே மோகிக்கிற அளவு ரூபத்தினுடைய காந்தியால் கவரப்பட்டு ராஜர் கூட்டம் மெய்மறக்க செய்து இளம மதம் செழிச்ச அந்த ருக்மிணியினுடைய கடைக்கண் வீச்சு எல்லாரையும் கவர்ந்தது. தேவதேவா, நீரும் சித்த பரவசப்பட்டீர் இல்லையா அப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த ஸ்லோகம். க்வனு கமிக்ஷ்யசி சந்திரமுகி அதிதாம் சரசமேத்ய கரேன ஹரண்ஷணாத் சமதிரோப்ய ரதம் த்வம் அபஹ்ருதாஹ புவி ததோ விததோ நினதோஸ்த்விஷாம். அப்போ சந்திரமுகி, நீ எங்கே போகிறேன்னு இனிமையாக பேசிட்டு பிரியமாக அணுகிறார் சுவாமி. அப்போ அவளை கையை பிடிச்சி தூக்கி ஒரு நொடியில் தேரில் ஏற்றிண்டு கவர்ந்து போக ஆரம்பிச்சுன்றார் சுவாமி. அப்போ எதிரி மன்னர்களுடைய கூக்குரல் எங்கேயும் பரவ ஆரம்பிச்சுது. இப்படி இவர் கவர்ந்துக்கிறாரேன்றது. இதோட நம்ம 7 ஸ்லோகங்கள் 79வது தசகத்தில் பூர்த்தி பண்ணியிருக்கோம். ஹரே கிருஷ்ணா.